டிவிக்கேங்கிற ஒரு கட்சி வந்ததுல சீமான் கட்சி காணாம போயிருச்சு, அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அவங்க சொல்ற மாதிரி விஜய் வருதுனால சீமானனுக்கு எதுவும் பின்னடைவு இருக்கா? இல்ல, விஜயோட நோக்கம் வந்து நாம் தமிழர் கட்சி அழிக்கணுங்கிறது இல்ல. நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கம் வந்து விஜய் அழிக்கணுங்கிறது இல்ல. ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நீங்க ஒரு மீடியா வச்சிருக்கீங்க, சரியா? இப்போ நான் உங்கள்ட்ட பேட்டி கொடுக்குறேன், திடீர்னு விஜய் இங்க வராரு, நீங்க கேமரா தூக்கிட்டு விஜய் பார்க்க தானே போவீங்க. உங்களுக்கு வியூஸ் அதிகமா போகும். பின்னாடி ஒரு சந்தை இருக்கு, ஒரு மார்க்கெட் இருக்கு, ஒரு வருமானம் இருக்கு. அப்போ விஜயை பற்றி பேசும்போது அரசியலுக்கு புதிதாக வந்த ஒரு ஆற்றல், இவ்வளவு தூரம் ரசிகர் பலத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து உள்ள வராருன்னு வச்சுக்கோங்களேன். அவரை பத்தி மீடியாஸ் பேசினா டிஆர்பி ரேட்டிங் அதிகமாகும். அதுக்கு பின்னாடி ஒரு சந்தை இருக்கு, சரியா? தொடர்ச்சியா அவர் வீட்டிலேருந்து கிளம்பி மாநாட்டு கடலுக்கு போற வரைக்கும் 4 மணி நேரமா இருந்தாலும் லைவ் போடுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு சிக்கல் கிடையாது. நாட்டில் எவ்வளோ முக்கியமான பிரச்சனைகள் போகும். தூய்மை பணியாளர்கள் போராடுவாங்க, செவிலியர்கள் போராடுவாங்க, மருத்துவர்கள் போராடுவாங்க, டாஸ்மாக் ஊழியர்கள் போராடுவாங்க, விஏஓக்கள் போராடுவாங்க, ஊனமுற்றோர்கள் போராடுவாங்க, ஏன்னா எல்லாருமே போராடுவாங்க. இந்த போராட்டங்களை கவர் பண்ணுறதுக்கு அந்த மீடியாஸ் கொடுக்குற நேரத்தை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க. விஜயோட செயல்பாடுகளை கவர் பண்ணுறதுக்கு அந்த மீடியா கொடுக்குற நேரத்தை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க. நியாயமாக எதற்கு நேரம் செலவிடப்படணும்? நியாயமாக இதை பேசணும் மீடியாக்கள், இதை பேசவே இல்லை. அப்போ மீடியாஸ் எதை பூம் பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குது. ஏன் இந்த பொற்றைகள் வருது, இந்த ஒரு பின்பம் ஏன் வந்து தமிழகத்தில் ஏற்படுது அப்படின்னா, விஜயை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் டிஆர்பி ரேட்டிங்காக தொடர்ச்சியாக விஜய் பற்றிய விவாதங்கள் பண்ணுறீங்க. விஜய் நடவடிக்கைகள், விஜய் அரசியல் பற்றியான கவரேஜ் தொடர்ச்சியாக உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்குது. அதில் உங்களுக்கு வியாபார நலன்கள் இருக்குது. அப்படி ஒரு சூழலில் விஜய்க்கும் எங்களுக்கும் ஏற்படக்கூடிய, தாவேகாவுக்கும் எங்களுக்கும் ஏற்படக்கூடிய சாதாரண சின்ன சின்ன அரசியல் முரண்கள் இருக்குல்ல, இந்த அரசியல் முரண்கள் எல்லாமும் பேசி பெரிதாக்கப்படுது. பிகாஸ் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வியாபாரம் இருக்குது. இப்போது நம்ம சைமல்டேனியஸாக திமுக விமர்சிக்கிறோம், அதிமுக விமர்சிக்கிறோம், பிஜேபி விமர்சிக்கிறோம், காங்கிரஸ் விமர்சிக்கிறோம். இந்த விமர்சனங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அட்டென்ஷன் இருக்குல்ல, இந்த அட்டென்ஷன் வந்து விஜயை ஏதோ அரசியல் காரணத்துக்காக விமர்சிக்கிறதுக்கான கிடைக்கக்கூடிய அட்டென்ஷன் இருக்குல்ல, அந்த அட்டென்ஷன் பல மடங்கு அதிகம். இந்த அட்டென்ஷனை விட அந்த அட்டென்ஷன் பல மடங்கு அதிகம். அது எதனால கிடைக்குது? மீடியாஸ்னால கிடைக்குது. மீடியா தான் இந்த மாதிரி ஒரு பொற்றையில சமூகத்துக்கு கொடுக்கறதே ஒழிய எங்களுக்கு விஜய் போட்டியெல்லாம் கிடையாது. விஜய்க்கு நாங்களும் போட்டியா அவர் நினைக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. அது சிக்கல் இல்லை. நம்முடைய போட்டி ஆளக்கூடிய இடத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு அந்த இடத்துக்கு நாம் முன்னேறணும் அப்படிங்கிறது தான். அந்த கொள்கை சரியில்லைன்னு நம்ம நினைக்கிறோம், அது மண்ணுக்கு ஏற்புடையது இல்லைன்னு நினைக்கிறோம், அவருடைய ஆட்சி ஊழல் மலிந்ததாக இருக்குன்னு நினைக்கிறோம், ஏழை எளிய மக்கள் தொடர்ச்சியாக துன்பப்படுகிறார்கள் நினைக்கிறோம், விலைவாசி ஏறுதுன்னு நினைக்கிறோம், கடன் அதிகரிச்சிருச்சுன்னு நினைக்கிறோம், இந்த நாட்டில் வந்து இயற்கை வளங்கள் களவு போகுதுன்னு நினைக்கிறோம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தொடர்ச்சியாக வன்புணர்வுகளும் கொலைகளும் கொள்ளைகளும் பாலியல் சீண்டல்களும் நடந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறோம், போதை மாநிலமாக இந்த மாநிலம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறோம், கரண்ட் பில்லேருந்து பால் விலையிலேருந்து சிலிண்டர்லேருந்து எல்லா விலைவாசியும் ஏறிடுச்சுன்னு நினைக்கிறோம், வரி அளவுக்கு அதிகமாக போட்டு சொத்து வரி அதிகமாகிடுச்சு, தண்ணீர் வரி அதிகமாகிடுச்சு, குப்பை வரி அதிகமாகிடுச்சு, அனைத்து வரிகளும் அதிகமாகிடுச்சு. அப்போது என்ன சிக்கலாகுதுன்னா, இப்படியே போனால் இந்த நாடு இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் திருவோடு இருந்தக்கூடிய நிலைமை ஏற்படும். கிட்டத்தட்ட நாட்டை அந்த இடத்துக்கு தள்ளி விட்டாங்க. அப்போ இந்த நாடு சுடுகாடாக மாறுறதுக்கு முன்னாடியாவது இதை எப்படியும் கைப்பற்றினோம்னா மிக தீவிரமாக மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மக்களுடைய பேரில் மக்களுக்காக ஒரு ஆட்சி அமைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிக தீவிரமாக முயற்சி பண்ணோம். அதற்கான ஒரு முன்னெடுப்புகளில் முக்கியமானது தான் இந்த மாதிரியான மாநாடு.